ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சமைக்கிறப்ப எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துடுறேன். இது பிரியாணி செய்கிறதுக்காக மட்டனை குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் மட்டும் குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி விழுது சேர்க்குறேன். இஞ்சி பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது, பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் குக்கரில் மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ புதினா இலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கறி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு வேக வச்சிடலாம். மட்டன் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி வச்சு விசில் போட்டுடலாம். 5 விசில்லேருந்து 6 விசில் வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கறி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு கறி எப்படி வெந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ முக்கால்வாசிக்கு மேலேயே நல்லா வெந்து வந்துருச்சு. பிரியாணிக்கு போட்டு வேக வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி மசாலா செஞ்சிடலாம். ஒரு பேனில் ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். லவங்கப்பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக கல்பாசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இலையெல்லாம் நல்லா பிச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ மட்டனுக்கு இந்த பிரியாணி மசாலா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி சட்டி தான் எடுத்திருக்கேன். நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நெய் கொஞ்சம், கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாதி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாடெல்லாம் போகட்டும். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அடுத்ததாக புதினா சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பிரியாணிக்கு நான் தக்காளி சேர்க்கலை. புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா இலை எல்லாம் நல்லா சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம அரிசி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்துக்கிறேன். 1 கிலோ மட்டனுக்கு இந்த அளவுக்கு அரிசி கரெக்டாக இருக்கும். 1 கிலோ அரிசி இருக்கும் இதில். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை கழுவுறது மட்டும்தான் இப்போ நான் காட்டியிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அதில் தண்ணி தனியாக, மட்டன் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இந்த தண்ணியை தான் அரிசிக்கு அளவு எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம் பிரியாணிக்கு. இப்போ மட்டன் தனியாக, மட்டன் சூப் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த மட்டனை நம்ம பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சூப்பு வந்திருக்கு மட்டனில். இதையே நம்ம அளவெடுத்து அரிசி சேர்த்து இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். சின்ன லெமன் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய லெமனாக இருந்தால் 1 லெமன் போதும். இப்போ 2 லெமன் நான் சேர்த்துக்கிட்டேன். லெமன் சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கப்பில் 1 கப்பு அரிசி சேர்த்துருந்தேன். 1 கப்பு மட்டன் இதுவும் மிச்சம் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக அளவு சொல்லணும்னா 1.25 கப்பு.
1 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மட்டன் சூப்பை தான் தண்ணின்னு சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் வந்து அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கல. அரிசியை கழுவிட்டு மட்டன் சூப்பு ஃபில்டர் பண்ணேன். அந்த கேப்பில் அரிசி ஊறினது தான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறியிருக்கும். இப்போ நான் வந்து சட்டியை மூடி வச்சிடுறேன். சட்டியை மூடி வச்சு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டேன். கறி ஏற்கனவே வெந்ததுனால நான் தம் போட்டுக்கிறேன். இப்போவே இந்த ஸ்டேஜில் தம் போடுறேன். நடுவில் ஒரு தடவை நம்ம எடுத்துட்டு நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கீழே தோசைக்கல் வச்சு சட்டியை வச்சுட்டு மேலே வெயிட்டுக்கு கல் வச்சுருக்கேன். தம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்த்துட்டு நம்ம நெய் சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தாச்சு. உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு. ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும். திரும்ப நம்ம அதே மாதிரி தம் போட்டு மேலே கல் வச்சு மூடி வச்சிடலாம். திரும்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மேலே வாழை இலை வச்சுட்டு நான் சட்டியை மூடி வச்சுக்கிறேன். வாழை இலை வச்சா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். மேலே உங்களுக்கு கருகாமலும் இருக்கும். இப்போ சட்டியை மூடி வச்சுட்டு மேலே அதே மாதிரி வெயிட் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு கறி எடுத்துக்கிறேன். இப்போ பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம், வீட்டில் அரைச்சது தான் ரெண்டுமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம். அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு மசாலா பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், சோம்பு சேர்த்துருக்கேன் மிக்சியில். அடுத்ததாக 2 தக்காளி, தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு மட்டன் வெந்துருச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த குழம்பு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. கறி மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. தாளித்து விட்டுடலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பூண்டு நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நம்ம குழம்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். பூண்டு சேர்த்து தாளிக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிரியாணி கரெக்டாக வெந்து வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியாக குலையாமல் வந்திருக்கு. இப்போ மட்டன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. 3/4வாசிக்கு மேலே அதுலேயே வெந்து வந்துருச்சு. இப்போ பிரியாணியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மட்டன் பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு மட்டனு. இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு. கொத்தமல்லி மேலே சேர்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. பரிமாறிடலாம். பிரியாணியை கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முட்டை எடுத்திருக்கேன். தயிர் வெங்காயம் போட்டு வச்சாச்சு. குழம்பு ரெடியாக இருக்குது. பிரியாணியை ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி குழம்பு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மட்டன் ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இலையில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இலையில் பிரியாணி வச்சுக்கிறேன். இப்போ இலையில் பிரியாணி வச்சுக்கிறேன். பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு.
உங்களுக்கு பிரியாணி பார்க்குறப்பே தெரியும் எப்படி உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக குழம்பு வச்சாச்சு. பச்சடி கொஞ்சம் தயிர் பச்சடி. இப்போ குழம்பு ஊற்றி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணியில் கொஞ்சமாக குழம்பு சேர்த்துருக்கேன். பிரியாணி கூட குழம்பு சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா மட்டன் பீஸ் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன மெத்தட்லேயே மட்டன் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. தேங்க்யூ.